எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சேன். சீரியஸாக சொல்கிறேன், பயந்துட்டேன். டாக்டர் 5 மந்த்ஸ் ஜிம் போகக்கூடாது சொன்னப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. எங்கே நம்மளோட டோட்டல் ப்ராக்ரஸும் வேஸ்ட் ஆகிடுமோன்னு. என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ. அந்த ஹெல்த் இஷ்யூனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, சரியாக சாப்பிட கூட முடியல. இதுக்காகவே 700 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி கன்னியாகுமரி போயிருந்தேன் ஃபார் த டாக்டர் கன்சல்டேஷன். டாக்டர்கிட்ட நான் கொஞ்சம் எடுத்து சொன்னேன். வெயிட் லிஃப்டிங் எனக்கு ஒரு ஹாபி டாக்டர், அது பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் டாக்டர் அப்படின்னு சொன்னேன். ஆனால் டாக்டர் சொன்னது ஷாக்காக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஷாய், வெயிட் லிஃப்ட் பண்ணுறது உனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நீ கொஞ்சம் போய் அக்ரெசிவாக தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணார். அப்போவே எனக்கு பாதி ரிலீஃப் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம அக்ரெசிவாக தூக்க மாட்டோம், ரைட் குவான்டிட்டியை தான் நம்ம தூக்குவோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, நீ வெயிட் லிஃப்ட் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் லிமிட்டாக இருந்துக்கோ, டோன்ட் டூ சச் அக்ரெசிவ் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுவே செம்ம ரிலீஃப் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக் ஒர்க் அவுட் மிஸ் ஆகிடுச்சு, வீடியோ அப்லோட் பண்ண முடியல, ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சு. 2 செஷன் மிஸ் பண்ணிட்டேன், அப்பர் பாடி பி, லோவர் பாடி பி. ஐ நோ ஐ வில் ஸ்டார்ட் டுடே.